நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்னைக்கும் நாம ஒரு தலைப்பின் கீழாகவே வேத பகுதிகளை பார்க்க போறோம். அந்த தலைப்பானது சீஷனே கிறிஸ்தவன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில வாழ்ந்த நாட்கள்ல யாரையுமே கிறிஸ்தவன்னு சொல்லி அழைக்கல. இல்ல அவர் நமக்கு போதித்த மார்க்கத்தை கிறிஸ்தவம் என்ற பேர்ல மையப்படுத்தவும் இல்ல. அவர் இந்த உலகத்துக்கு ரட்சகராக வந்திருக்கிறாரு. நாம பாவ இருளிலிருந்து நீங்கி ரட்சிக்கப்படுவதற்கு நமக்கு வழி காட்டினாரு. அப்படியாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை அவரோ இல்லை அவரை சார்ந்தவர்களோ வைக்கல. அப்போ இந்த பெயர் எப்படி வழங்கப்பட்டது அதை நம்ம வேத பகுதிகள் மூலமாகவே பார்க்கலாம். அப்போஸ்தலர் 11வது அதிகாரம் 26வது வசனம் பின்பாதி எடுத்துட்டோம்னா, முதல் அந்தியோகியாவிலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்கிற பெயர் வழங்கிற்று. இந்த வசனத்துல பார்க்கும்போது அந்தியோகியா பட்டணத்தாரே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் வழங்கியிருக்காங்கிறது தெளிவா தெரியுது. அப்போ இந்த உலகத்தாரே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் கொடுத்திருக்காங்க. அப்படியாக சீஷர்களுடைய குணாம்சங்கள் இருந்திருக்கு. ஒருத்தரை பின்பற்றும் போதுதான் அவர்களுடைய பேரின் அடிப்படையில ஒருத்தருக்கு பேர் வழங்கப்படும். அப்படியாக சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள்ங்கிற பேர் வழங்கப்பட்டிருக்குன்னா சீஷர்கள் கிறிஸ்துவின் குணாம்சத்தை வெளிப்படுத்தினவர்களாக இருக்கிறாங்க. கிறிஸ்துவின் வழிகளை பின்பற்றி அந்த முன்மாதிரிய அநேகருக்கு காண்பித்தவர்களாக இருக்கிறாங்க. இந்த மாதத்தின் துவக்கத்திலிருந்து சீஷர்களை குறித்தே நம்ம பார்த்துட்டு வந்திருக்கிறோம். சீஷர்களுடைய குணாம்சங்களை குறித்து எண்ணற்ற பகுதிகளை பார்த்தோம். அப்படியாக கிறிஸ்து தங்களுக்கு வைத்த முன்மாதிரியை பின்பற்றி அவர் போதித்த நித்திய ஜீவ வார்த்தைகளை நிலைத்திருந்து அதையே அநேகருக்கு போதித்தவர்களாக சீஷர்கள் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட சீஷர்களை பார்த்தே கிறிஸ்தவர்கள் என்று பெயர் சொல்லி அழைத்திருக்கிறாங்க. அதுவும் முக்கியமா அந்தியோகியா பட்டணத்துல ஊழியம் செய்ய போனது யாருன்னு இந்த பகுதியில பார்த்தோம்னா பர்னபாவும் பவுலும். பவுலடியாரை பத்தி நமக்கு நல்லாவே தெரியும். அவர் எப்போ தன்னை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு ஒப்பு கொடுத்தாரோ அந்த நாள்ல இருந்தே அவர் கிறிஸ்துவின் நல்ல சீஷனாய் பிரதான அப்போஸ்தலராக மாறினவர். நல்ல போராட்டத்தை போராடினேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன்னு சொல்றாரு. அந்தபடியான விசுவாசத்துல நிலை நின்ற ஒரு சீஷராக அவர் இருக்காரு. அவரோடு கூட ஊழியம் செய்த பர்னபாவே இந்த அந்தியோகியா பட்டணத்திற்கு முதலாக அனுப்பப்பட்டவரா இருக்காரு. அவர் எப்படிப்பட்டவராக இருந்தார்னு சொல்லிட்டு இதே 11வது அதிகாரம் 24வது வசனத்துல பார்க்கும்போது, அவன் நல்லவனும் பரிசுத்த ஆவியினாலும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவனுமாய் இருந்தான். அநேக ஜனங்கள் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டார்கள். அப்போ பர்னபா எனப்பட்ட சீஷரும் நல்லவராகவும் பரிசுத்த ஆவியினாலையும் விசுவாசத்தினாலும் நிறைந்தவராக காணப்படுறாரு. அவருடைய உபதேசத்தின் மூலமாக அநேகர் கர்த்தரிடமாய் சேர்க்கப்பட்டிருக்காங்க. இப்படிப்பட்ட பண்புகளை உடையவர்களாகவே சீஷர்கள் காணப்பட்டதுனால அவங்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்ற பெயரை வழங்கியிருக்காங்க. அப்படியாய் சீஷர்கள் கிறிஸ்துவை பிரதிபலித்தவர்களாக அவர்களுக்கு காணப்பட்டாங்க. அதனாலேயே கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் பெற்றிருக்காங்க. ஆனா இந்த நாட்கள்ல கிறிஸ்தவர்கள் என்ற பெயர் கொண்ட நாம எப்படி இருக்கோம்? இந்த பெயரானது வழங்கப்பட்டதே சீஷர்களுடைய குணாம்சங்களை பார்த்து, அவர்களுடைய நற்பண்புகளை பார்த்து, அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் முன்மாதிரிய பின்பற்றினதை பார்த்து. ஆனா நாம் எல்லாரும் எப்படி இருக்கிறோம்? பெயர் கிறிஸ்தவர்களாகவும் பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் இருக்கோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை நிலைநிற்கிறவர்களாக இருக்கிறோமா? கனி கொடுக்கிறவர்களாக இருக்கிறோமா? மாயமற்ற அன்புல நிலைத்திருக்கிறோமா? சகோதர சிநேகத்தை காண்பிக்கிறோமா? உபத்திரவத்துல பொறுமையா இருக்கிறோமா? சிலுவை பாடுகளை ஏற்றுக்கொண்டோமா? இதையெல்லாம் நம்ம நிதானித்து பார்க்கணும். இந்தபடியான எந்த ஒரு குணங்களோ நற்பண்புகளோ நம்ம இடத்துல காணப்படாம இருந்ததுன்னா நாம எப்படி சீஷத்துவத்துக்குள்ளார வருவோம்? பரிசுத்த ஆவியின் நிறைவை பெற்றிருக்கணும்னு சொல்லிட்டு பரிசுத்த ஆவியின் வரங்களை நாடுகிற இருக்கிறோம். பரிசுத்த ஆவியின் கனிகளால நிரம்பி இருக்கிறோமா? இதையெல்லாம் நம்ம நிதானிச்சு பார்க்கணும். இந்தபடியான நற்பண்புகளும் பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகமும் நம்மிடத்துல காணப்பட்டு கிறிஸ்துவை ஒளியாக இந்த உலகத்துக்கு பிரதிபலிக்கும் போதே நல்ல சீஷர்களாய் கிறிஸ்தவர்கள் என்ற பேருக்கு அடையாளமா இருப்போம் இல்லையா? அப்படியாக சீஷத்துவத்துக்குள்ளார காணப்படும் போதே மெய்யான கிறிஸ்தவர்களாக இருக்க முடியும். அதையே இந்த வேத பகுதிகள் நமக்கு தெளிவாக காண்பிக்குது. அப்படியே கிறிஸ்துவை முன்மாதிரியாக கொண்டு அவருடைய அடிச்சூடுகளை பின்பற்றி அவருடைய வார்த்தைகளை நிலைத்திருந்து மெய்யான சீஷர்களாய் கிறிஸ்தவர்கள் என்ற பேருக்கு பாத்திரர்களாய் இருக்க அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா,
உம்முடைய சீஷர்களை கிறிஸ்தவர்கள் என்று அழைக்கும்படியாக அவருடைய நற்பண்பும் பரிசுத்த ஆவியின் நிறைவும் உம்மை பிரதிபலிக்கிற அன்பும் அவர்களிடத்துல வெளிப்பட்டது தகப்பனே. அப்படியாய் உம்முடைய அடிச்சுவடுகளை பின்பற்றினவர்களாய் உம்முடைய நித்திய ஜீவ வசனங்களை அநேகருக்கு உபதேசித்தவர்களாய் உமக்காக பாடுகளை அனுபவித்தவர்களாய் சீஷர்கள் காணப்பட்டாங்க தகப்பனே. அவர்களே மெய்யான கிறிஸ்தவர்கள் என்ற பேருக்கு அடையாளமாக வாழ்ந்திருக்கிறாங்க. இந்த நாட்கள்ல நாங்களோ பெயர் கிறிஸ்தவர்களாகவும் பண்டிகை கிறிஸ்தவர்களாகவும் உம்முடைய மாதிரியை காண்பிக்காதவர்களுமாக இருக்கிறோம் தகப்பனே. சுபாவ அன்பில்லாதவர்களாகவும் ஜென்ம சுபாவத்துல நடந்து கொள்கிறவர்களாகவும் இருக்கிறோம் தகப்பனே. இப்படியாக நாங்க ஒரு நாளும் மெய்யான கிறிஸ்தவர்கள் ஆக முடியாதுங்கிறத இந்த பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க ராஜா. இதை உணர்வுள்ள இருதயத்தோடு பார்த்து சீஷத்துவத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து மெய்யான கிறிஸ்தவர்களாக காணப்பட உம்மிடத்துல வேண்டுகிறோம் தகப்பனே. தேவரீர் அப்படியாய் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.